பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு திருவழி நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு களை கட்டியது. தேர்பவனியானது மிஷன் வீதி, காந்தி வீதி, செயின்ட் தெரசா வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி புனித அந்தோணியாரை சிறப்பு வழிபாடு செய்தனர். திருக்குறளையும் ஒப்புவிக்கும் ஆற்றல் கொண்ட சிறுவனின் முயற்சி அனைவரின் இடத்தில் பாராட்டை பெற்று வருகிறது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஆலமர தெருவில் வசித்து வரும் கோபிநாத் சுமதி தம்பதியின் மகன் அகிலேஷ் கரூர் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் 1330 திருக்குறளையும் ஒப்புவிக்கும் ஆற்றலும், குறள் எண் சொன்னால் குறளை சொல்லும் ஆற்றலும் பெற்று விளங்குகிறார். மேலும் சிறு வயதில் இருந்து திருக்குறள் பற்றி அதிக ஆர்வமும் கொண்ட அகிலேஷ் தொடர்ந்து திருக்குறள் தொடர்பான பல்வேறு சாதனைகள் செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக கூறினார். திருக்குறள் ஒரு வருடமாக படித்துக் கொண்டிருக்கிறேன். மாற்றி கேட்டார் சார் நல்ல மூளையை வேகமாக வேலை செய்யும் என்று சொன்னாங்க. அந்த ஆர்வத்தோட நான் படித்தேன். வடநாட்டு இளைஞர் சாலையில் தவறவிட்ட 500 ரூபாய் நோட்டுகளை கண்டெடுத்த சமூக ஆர்வலர்கள் அதனை உரியவரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முதல் வீட்டு அருகே சாலையில் 500 ரூபாய் நோட்டுகள் கிடந்தன. அவ்வழியாக சென்ற சமூக ஆர்வலர் பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர் முகமது ஆஷிக் இருவரும் அதனை எடுத்தபோது அதில் 16,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அருகில் இருந்தவர்களிடம் விசாரணை செய்து கொண்டிருந்த போது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ரியாசத் பணத்தை தேடி வந்துள்ளார். அவரிடம் விசாரணை செய்ததில் வங்கியில் கட்டுவதற்காக கொண்டு சென்ற பணம் தவறி கீழே விழுந்ததாகவும் அதில் 16,000 ரூபாய் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற சமூக ஆர்வலர்கள் பிரகாஷ் மற்றும் முகமது ஆஷிக் காவல்துறையினர் முன்னிலையில் அந்த பணத்தை வடநாட்டு வாலிபரிடம் ஒப்படைத்தனர். சமூக ஆர்வலரின் இத்தகைய நேர்மையை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். தரங்கம்பாடியில் ஆரம்பகால ஒரு சக்கர சைக்கிள் ஓட்டி அசத்தும் முதியவரின் செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறில் உள்ள காப்பகம் ஒன்றில் தங்கியிருக்கும் தருமபுரியை சேர்ந்த ஸ்ரீதரன் என்ற முதியவர் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சக்கர சைக்கிளை ஸ்ரீதரன் தானே வடிவமைத்து அதனை ஓட்டும் முயற்சியில் ஈடுபட்டு அசத்தி வருகிறார். அதனை பலரும் பார்த்து வியந்து ஆச்சரியத்துடன் பாராட்டுவதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதனால் வயது மூப்பிலும் தன்னால் ஒரு சக்கர சைக்கிளை ஓட்ட முடிவது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாகவும் ஆரம்பகால பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையிலும் உள்ளதாகவும் ஸ்ரீதரன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை கட்டி காப்பது காங்கிரஸ் தான் என்று கூறுவது அப்பட்டமான பொய் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் மகாலட்சுமி பேட்டி அளித்துள்ளார். 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. பாஜக சார்பாக 50ஆம் ஆண்டு கருப்பு நாள் நினைவூட்டல் கருத்தரங்கம் நேற்று மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் AR மகாலட்சுமி, மதுரை மாநகர மாவட்ட தலைவர் சுசீந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் AR மகாலட்சுமி, ஜனநாயகத்தை கட்டி காப்பது காங்கிரஸ் தான் என்று கூறுவது அப்பட்டமான பொய் என்று விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த தேசிய தலைவர் அறிவித்த பிறகு புதிய கட்டமைப்புகள் வியூகங்கள் வகுக்கப்படும் என்றும் கள்ளக்குறிச்சியில் விஷசாராய விவகாரத்தில் உண்மை நிலவரம் விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களின் அடிப்படையாக வருகின்ற அவர்கள் பாணியில் அவர்கள் வரிசையில் வருகின்ற இவர்கள் எல்லாம் எப்படி நாட்டை ஜனநாயகத்தோடு மக்களை காப்பாற்றுவார்கள்? இது கனவிலும் நாம் நினைத்து பார்க்க முடியாது. இதற்காகத்தான் இந்த செய்தியை இன்று இந்த கருப்பு தினமான இன்று எமர்ஜென்சி நாள் அதை மக்களிடையே சொல்ல வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ்காரர்கள் எப்பொழுதுமே மக்களாட்சி, மக்கள் நலன், ஜனநாயகம் காப்பாற்றுவதற்காக எந்த நடவடிக்கையிலும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதை இளைஞர்கள், நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு.
திருப்பத்தூரில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் நகராட்சி பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளசாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருப்பத்தூர் தாலுகா செயலாளர் காசி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி பகுதியில் அதிவேகமாக இயக்கி வந்த தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் என 4 மாவட்டங்களை இணைக்கும் மையப்பகுதியாக உள்ளது. இந்த உசிலம்பட்டி வழியாக மதுரை மற்றும் தேனி செல்லும் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதுடன் அடிக்கடி விபத்துகளை ஏற்படுத்தியும் வந்தன. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் உசிலம்பட்டியில் போக்குவரத்து ஆய்வாளர் சுகந்தி, போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர்கள் மதுரை மற்றும் தேனியிலிருந்து வந்த தனியார் பேருந்துகளை இடைமறித்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஆவணங்கள் சரியாக உள்ளதா, வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதா என போக்குவரத்து ஆய்வாளர் ஒவ்வொரு தனியார் பேருந்திலும் ஏறி சோதனை நடத்தினர். தொடர்ந்து அதிவேகமாக இயக்கி வந்த தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் விதித்ததுடன் எச்சரிக்கை செய்தும் அனுப்பி வைத்தனர். சங்கரன்கோவில் அருகே பேருந்து நிறுத்தத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகரிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தில் பிரதான சாலையான திருவேங்கடம் கோவில்பட்டி நெடுஞ்சாலையில் உள்ள திருவேங்கடம் பேருந்து நிறுத்தத்தில் தினசரி அதிக அளவில் மாணவர்கள், மாணவிகள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் என தினசரி அதிக அளவில் பேருந்தில் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவேங்கடம் மெயின் பஜார் மற்றும் பேருந்து நிறுத்தம் பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லையால் வாகன ஓட்டிகள், பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். திருவேங்கடம் பேரூராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தேவர் சோலை செல்லும் சாலையில் 4 மைல் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பந்தலூர், தேவாலா பகுதிகளில் இரவு 7 மணி முதல் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு கடும் குளிர் நிலவியதால் கூடலூர் நகர பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் கனமழையால் தேவர் சோலை செல்லும் 4 மைல் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்படைந்தது. நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டம் முடிந்ததும் அமர்ந்திருந்த நாற்காலியை தலையில் தூக்கி வைத்து புறப்பட்டு சென்ற பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக சென்னை தெற்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் சென்னை வேளச்சேரி விஜய் நகர் சாலையில் கலைஞர் 100 நிறைவு விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், நடிகர் கரு பழனியப்பன், அருண்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் நிகழ்ச்சி முடிந்த நிலையில் கூட்டத்தில் பொதுமக்கள் அமர்வதற்காக போடப்பட்ட நாற்காலியை கூட்டம் முடிந்தவுடன் பொதுமக்கள் அதை தலையில் தூக்கி வைத்து வீட்டிற்கு எடுத்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.